ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி எலும்புகள்ல தேய்மானமோ டிஸ்க் கம்ப்ரெஷனும் ஏற்பட்டுருது. சரி, ஒன்ஸ் டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ரிப்பேர் பண்ண முடியும். பாடி அந்த சிஸ்டம்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பாடி ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒரு காயம் எப்படி ஆறும், நமக்கு வரக்கூடிய ஒரு வயிற்று வலி கூட எப்படி சரியாகும், நமக்கு வரக்கூடிய ஒரு ஃபீவர் கூட எப்படி சரியாகும். அந்த மாதிரி அக்யூட் ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, கிரானிக் ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, அத உடம்பு அது எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிட்டு தான் இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். நாம எதனா ஒண்ணு சாப்பிட்டு எதனா ஒண்ணு பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. சரி, ஓகே. இப்ப இந்த சர்விக்கல் பெயினை நம்ம ஸ்டாப் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ், இந்த கரெக்டான சர்விக்கல் பெயினுக்கான